வானம் நிகழ்ச்சி ஏப்ரல் மாதம் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை நாம் அனுசரிக்கும் மாதம். அந்த மாதத்தில் சமூக நீதியை முன்னிறுத்தி, பண்பாட்டு புதுமைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து 4வது ஆண்டுகளாக நீலம் பண்பாட்டு மையம் வானம் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறது. இது தலித் வரலாற்று கண்காட்சி, புகைப்பட கண்காட்சி, ஓவியம், PK ரோசி திரைப்பட விழா, வேர்ச்சொல் இலக்கிய விழா, தம்மம் நாடக விழா, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நிகழ்வாக தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு நிகழ்வாகவும் அமைந்துள்ளது. இந்த நிகழ்வானது அண்ணல் அம்பேத்கர் ஒரு காலத்தில் கனவு கண்ட தலித்துகளின் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டு அறிவு வளர்ச்சிக்கான ஒரு மையத்தை அவர் அமைக்க நினைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவரால் முன்னெடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அவர் நம்முடன் இல்லாமல் போய்விட்டார். அந்த ஒரு வரலாற்று தருணத்தோடு தொடர்ந்து நீலம் செய்து வரும் இந்த நிகழ்ச்சியை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அன்றாட வாழ்க்கை தரும் கஷ்ட நஷ்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய சாதிய வன்மம், போராட்டங்கள், சமத்துவமின்மை, இவற்றையெல்லாம் நாம் இனங்கண்டு அவற்றுக்கு எதிராக போராடும் அதே நேரத்தில் ஒரு புதிய உலகத்தை, புது வகையான பண்பாட்டு அசைவுகளை, நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியில் வானம் நிகழ்ச்சிகளை நாம் வைத்து பார்த்தோமேயானால் இது எத்தனை அவசியமானது. தலித்துகளின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டாலுமே கூட ஒரு ஒட்டுமொத்த சமுதாய விடுதலைக்கான ஒரு அடிப்படையாக இது எவ்வாறு அமையக்கூடும் என்பதை நாம் சிந்திக்கலாம். இந்த 4வது ஆண்டை கடந்து தொடர்ந்து வானம் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று நம்புகிறேன். வானம் நிகழ்ச்சிகள் ஏப்ரல் மாதம் முழுவதும் சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெறவிருக்கிறது. சமத்துவத்தை கொண்டாடும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிகளில் நாம் அனைவரும் சேர்ந்து கலந்து கொள்வோம், கொண்டாடுவோம். வாருங்கள்.